கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நேற்றே நாம் பார்த்த அந்த தலைப்பின் அடிப்படையில் சபையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், ஒரு குருத்து எப்படி வளர்கிறதோ அதுபோல் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழையை நான் அந்த வாழை மரத்தை ஒப்பிட்டு சொன்னேன். அதுபோல் இந்த பனை மரத்தை நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால் அது வளருகிற வளர்ச்சி, அந்த குருத்து வளர்கிற வளர்ச்சி, தென்னை மரம் வளருகிற அந்த குருத்தினுடைய வளருகிற வளர்ச்சி, இப்படிப்பட்ட வளர்ச்சிகளை நான் பார்க்குற பொழுது அது மிக அழகாக நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணம் வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். இவைகள்லாம் எப்படி வளர்கிறது என்று சொன்னால், அந்த மரத்திற்கு தண்ணீர் சரியாக பாய்ச்ச வேண்டும், உரம் சரியாக வைக்க வேண்டும், அதனுடைய சீதோசனைகளை நல்ல முறையில் அது இயற்கை நமக்கு தருகிறது, அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளில் அந்த வளர்க்கப்படுகிற அந்த மரமானது ஒரு வட்ட வடிவத்தில் அந்த குருத்து அது வளர்கிற அந்த பருவமானது, அதற்குத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த வாழை மரத்தை சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் என்று சொன்னேன். இந்த எப்பொழுது இந்த மரம் வளர்ச்சி தடைபடுகிறது, இந்த செடி கொடிகள் வளர்ச்சி தடைபடுகிறது, இதனுடைய கனி, இதனுடைய இலை, இதனுடைய சாராம்சங்கள்லாம் எப்பொழுது தடைபடுகிறது, இல்லாமல் போகிறது என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொல்கிறவர். தன்னை உண்டாக்கிய தேவனை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இன்னும் இருந்து கொண்டிருப்பது. இல்லை என்றால், தன்னை உண்டாக்கிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த உணர்வை எடுத்து ஏம்பினாலும் அதை கேட்க விருப்பமில்லாத செவிகளோடு அலைந்து தெரிகின்ற மக்கள். அப்போ கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளைக்கு தாய் தகப்பன் இருக்கிறார்கள் என்பதை அந்த பிள்ளை, அந்த தாய் தகப்பன் நான் இவருடைய இரத்தத்தில் தான் பிறந்தேன் என்பதை அறிந்து கொள்கின்ற வரைக்கும் அந்த பிள்ளை நிலையற்றுத்தான் தெரிந்து கொண்டு இருக்கும். அப்போது அது யார் என்று சொல்லி அந்த பிள்ளை, உனக்கு தாய் இவர்தான், தகப்பன் இவர்தான் என்று சொல்லி அதை சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதனுடைய ஆராய்ச்சியில் இறங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உண்மை நிகழ்வுகள் என்ன என்பதை நம்மளால் கண்டுகொள்ள முடியும். நாம் யாரை போல் இருக்கிறோம் என்றால், தீபாவளி இந்த விழாக்கள் போன்றவைகளிலே இந்த பபூன் போன்றவைகளை விற்று கொண்டு வருவார்கள், பலூன் உடுப்பைகளை, குடுகுடுப்பைகளை விற்று கொண்டு வருவார்கள். இந்த இடுப்பிலே இருக்கக்கூடிய பிள்ளை, தாயின் இடுப்பிலே தகப்பனுடைய மார்பிலே இருக்கக்கூடிய பிள்ளை, என்னை இறக்கி விடுங்கள் என்று சொல்லி அந்த குடுகுடுப்பக்காரனுக்கு பின்னாலே தன் தாயும் தகப்பனையும் மறந்து அந்த குடுகுடுப்பையினுடைய இசை அல்லது அதனுடைய தோற்றம், அதனுடைய பராமரிப்புகளை பார்த்து அது கடந்து சென்று காணாமல் போய்விடுகின்றன. அதற்கு பின்பு அதனுடைய முயற்சியை தேடி நாம் கண்டுபிடிக்கிறோம். இந்த தாயை விட்டு கொஞ்ச நேரம் பிரிந்து இந்த குடுகுடுப்பக்காரன், இந்த உல்லாச பொருட்காட்சிகள், இப்படிப்பட்ட சிநேகத்தில் சற்று நாட்கள் அல்லது சற்று நேரம் அது மகிழ்ச்சியில் இருப்பது போல் அது தெரிந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த மகிழ்ச்சி சில நிமிடங்களிலே அது மறைந்து, சில மணித்துளிகளிலே மறைந்து, சில நாட்களிலே மறைந்து அந்த மனிதன் பரிதவிக்க ஆரம்பிப்பான். அப்படி பரிதாபத்தோடு தான் நமக்குள் இருக்கக்கூடிய உள்ளான மனிதன் இன்றைக்கும் அலைமோதி கொண்டு இருக்கிறது. காலங்கள் எவ்வளவோ பிரிந்து விட்டாலும் கூட அந்த மறதி இன்னும் நமக்கு வராமல் அதிலே நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த உண்மையான தாய் தகப்பனிடத்தில் சேர்க்க வேண்டியது நமது கடமை. இப்படித்தான் எங்களை போன்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், உன்னை உண்மையான தெய்வம் யார், உன்னை படைத்தவர் யார், உன்னை சிருஷ்டித்தவர் யார், உன்னை நினைத்து கொண்டே இருப்பவர் யார் என்பதை அடையாளப்படுத்துகிறோம். இந்த அடையாளப்படுத்துவதுதான் ஒரு மனிதனுக்குள் ஊன்றப்படுகின்ற விதை, ஒரு மண்ணிலே ஊன்றப்படுகின்ற ஒரு விதை. அது முளைக்க ஆரம்பிப்பதற்கு அதற்கு ஆலோசனை வழங்கப்படுகின்றன. பரிசுத்த வேதாகமம்
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தின் வழியாக அதுக்கு நீர் பாய்ச்சப்படுகிறது, அதற்கு நல்ல உரம் போடப்படுகிறது, நல்ல ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. மாத்திரமல்ல, அந்த மனிதருக்காக, அந்த ஊன்றப்பட்ட விதைக்காக ஜெப தபங்கள் தங்களை தாங்களே, இப்போ நான் யாரை உருவாக்குகிறனோ, யாரை என் மனதில் வைத்திருக்கிறனோ, யாருக்காக ஆறுதலற்று இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கின்றனோ, அது இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், என்னுடைய சொந்த குடி பிறப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டியது எனது கடமை. அவர்கள் நல்லா இருக்க வேண்டும், அவர்கள் நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அதற்காக நான் ஜெபிக்கிறேன், பரிதபிக்கிறேன், அவர்களை மனதிலே எண்ணுகிறேன், ஆலோசனை சொல்லுகிறேன். இவைகளை அந்த மண்ணும் அந்த விதையும் உள்வாங்கிக் கொள்கிற பொழுது அதை என்ன செய்யுது என்று சொன்னால், அது முளைக்க ஆரம்பிக்கிறது, வளர ஆரம்பிக்கிறது. அதைத்தான் சொன்னேன், அது ஒரு ஒட்ட மைசை மாநாடு போல வளர்ந்து பெரிதாகி கனி கொடுக்கின்ற பருவத்திலே இந்த கனியை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகள் எல்லாம் சபைகளிலே, கூட்டமைப்புகளிலே, ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அன்பிலே அது ஏற்படுகின்ற ஒரு காட்சி நமக்கு ஒரு பெரிய மாட்சியாக இருக்கிறது. இந்த எப்பொழுது இந்த வளர்ச்சி தடைபடுகிறது என்பதையும் கூட நான் பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். எப்பொழுது இந்த வளர்ச்சி தடைபடுகிறது என்று சொன்னால், இந்த நல்ல ஆலோசனை இல்லாமல் இருப்பது. இப்பொழுது நான் அந்த பயிராக்கி அது வளர்ந்து வருகிற பொழுது அதற்கு தண்ணீர் நான் ஊற்றுவதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் போடுகின்ற உரத்தை எல்லாம் அது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதாவது ஆலோசனைகள், நல்ல ஆலோசனை போன்றவைகளை சொல்லுகின்ற பொழுது இவைகளெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அது என்ன ஆகிவிடும் என்றால், நாளடைவில் தான் இருக்கின்ற இடத்திலே கருவி போய்விடும். அதனுடைய வேறு செழிப்பாக இல்லாமல் போய்விடும். அதனுடைய கிளைகள், இலைகள், தலைகள், அதனுடைய பூக்கள், அதனுடைய கனிகள் எல்லாம் உதவுவதற்கு ஏற்றதாக, மற்றவர்களுக்கு பிரியம் ஏற்றது இல்லாமல் அது வாழ ஆரம்பித்துவிடும். இப்படித்தான் குடி, வெறி, தேவையற்ற உணர்வுகள், ஒருவருக்கொருவர் கொலை செய்வது, ஒருவரை ஒருவர் தாக்குவது, இப்படிப்பட்ட அகம்பாதமான அடித்தள மனிதனுடைய சுபாவமே இல்லாமல் உயிரை பறித்து விடுகின்ற அளவிற்கு அப்படிப்பட்ட நிலை மாறிவிடுகின்றன. அப்படியானால் அது மரமாக இருந்தும் கனியாக இருந்தும் கொடுத்தும் பயனில்லாமல் ஆகிவிடுது. சில வீட்டிலே நான் பார்க்கிறோம், நன்றாக வளர்ந்திருப்பார்கள், நன்றாக பெரியவர்களாக இருப்பார்கள், படிக்க வைத்திருப்பார்கள். ஆனால் அவருடைய தாய் தகப்பனுக்கு நல்ல இனிப்பான கனி கொடுக்காமல் மாறாக கசப்பான, புளிப்பான, இவனா என்று சொல்லக்கூடிய அளவிலே, இவனா என் வயிற்றில் பிறந்தான் என்று சொல்லி அவர்கள் அழக்கூடிய காட்சியை நான் பல இடங்களிலே பார்த்திருக்கிறேன். அப்படியானால் திருவள்ளுவர் கூட ஒரு இடத்துல அவர் எழுதுகிற பொழுது சொல்வார், இனிய உளவாக எண்ணாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்வார். அதாவது நல்ல நல்ல சொற்கள் இருக்கின்ற பொழுது மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய அளவில் சொற்களை ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்வார். நல்ல கனி இருக்கிறது, அந்த கனியை சாப்பிடாமல் ஏன் காயை சாப்பிடுகிறீர்கள் என்று சொல்வார். அதில் நிறைய அர்த்தம் இருக்கிறது. திருவள்ளுவர் சொல்லிவிட்டார், 2-3 வரியிலே சில பொருளடக்கம் சொல்கிறார்கள். நீ ஒரு கனியாகி உன் குடும்பத்தார் உனக்கு ஒரு நல்ல துணை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு முன்பதாகவே நீ காயாக இருக்கின்ற பொழுதே ஏன் அதை புசிக்க விரும்புகிறாய்? திருமணம், மோட்டர் பைக், காரு, இன்னும் இப்படிப்பட்டவைகள் எனக்கு வேண்டும் என்று ஏன் அதை விரும்புகிறாய்? நீ கனியாக மாறு, நீ தனியாக செயல்படக்கூடிய அளவில் உன் சக்தி இருக்கட்டும் என்று சொல்லி தாய் தகப்பன்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கனியை அல்ல காயை விரும்புகிறார்கள். இவைகள்லாம் பாருங்கள், நாம் எதற்கு நீர் இறைத்தமோ, எதற்கு உரம் போட்டமோ, எதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டமோ, நம்முடைய சொத்து சுகங்களை எல்லாம் விற்றமோ, அத்தனைக்கும் ஒரு மாறாக அமைந்து விடுகின்றன. இப்படித்தான் சபைகளில் அநேக நபர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி மூப்பர்களாக, மெம்பர்களாக, கொம்பர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். மெம்பர்களாக சபையிலே மாற்றுகிறோம், அவர்களே கொம்பர்களாக மாறி மற்றவர்களை முட்டி உதைத்து தள்ளக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காத வண்ணம்
நம்முடைய வாழ்க்கையில் அதை பார்த்து கொள்வது மிக அவசியமான ஒன்றாக